இந்த காலத்துல வந்து ஒரு தனி நபர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம சோசியல் மீடியா மூலியமா நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் ஏங்க என்னங்க அப்படின்ற இந்த ஒரு 2 வார்த்தையை வச்சு வேர்ல்டு லெவல் ட்ரெண்டுங்க. இந்த காலத்துல சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும். பயங்கரமா ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகலாம். பயங்கரமா ஆல்ரெடி நல்லவங்களா இருக்கவங்க கெட்டவங்களா ஆக்க முடியும், கெட்டவங்களா இருக்கவங்க நல்லவங்க ஆக்க முடியும் அப்படின்னு நிறைய விஷயம் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கடந்த ஒரு வாரமா எந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதை ஓபன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நம்ம காதுல கேட்கறது ஏங்க என்னங்க அப்படின்ற மாதிரிதான் கூமாப்பட்டி தாங்க. இந்த வில்லேஜ் எங்க இருக்கு, இதற்கான பெயர் காரணம் என்ன, உண்மையாலுமே இந்த வில்லேஜ்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, டூரிஸ்ட் போகலாமா போக முடியாதா, அப்படி போனா அங்க வசதி இருக்கா, சோ இந்த மாதிரி நம்ம ஊர்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் லைக் கூமாப்பட்டி இல்லாம வேர்ல்டு லெவல் நியூஸ் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூமாப்பட்டி மேற்கு தொடர்ச்சி மலைகள்னாலே இல்ல, ரொம்ப ரொம்ப அழகிய நீர்நிலைகள், ரொம்ப ரொம்ப அழகிய மலைகள், ஆறுகள், அந்த தேனில இருந்து போடி நாயக்கனூர், அப்புறம் அப்படியே வெஸ்டர்ன் காட்ஸ் லைக் கன்னியாகுமரி, அதோட எண்டு இப்படி பார்த்துட்டே வந்தீங்க வேகமான், அப்புறம் கேரளா, இந்த எல்லைகள்லாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னா எல்லா இடமும் ரொம்ப அழகா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸோட ஒரு கீழ்ப்பகுதி தான் கூமாப்பட்டி. கூமாப்பட்டின்றது விருதுநகர் மாவட்டத்துல வத்திராயிருப்பு அப்படின்ற ஊராட்சியில இருக்க ஒரு சின்ன கிராமங்க. ஸோ இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி கீழே இருக்கிறதுனால பொதுவாகவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்க இருக்கிற ஆறு அமைப்புகள், அருவி அமைப்புகள், அது மட்டும் அதை சுத்தி இருக்க டேம்கள் எல்லாமே ரொம்ப கூடுதலான சிறப்பு மிகுந்தது. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சுத்தி இருக்க நிறைய கோயில்கள். இது ஆல்ரெடி அவங்க ஊர்ல ஃபேமஸ், அந்த வட்டாரத்துல ஃபேமஸ். பட் ஆனா இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா அறிவிக்கப்பட வேண்டிய விஷயம். இதுக்காக நாங்க நிறைய முயற்சி எடுத்தோம். இந்த டேம்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணா நிறைய சுற்றுலா பயணிகள் வந்தாங்கன்னா எங்களோட வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணவர் தான் தங்கபாண்டி. ஸோ இங்க இருந்து கிட்ட எந்தெந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து நீங்க எங்க கிட்ட போலாம்னா சதுரகிரி மலை. பட் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இவ்வளவு நாள் தெரியாம இருக்கிறதுக்கான காரணம் நிறைய இருக்கு. பட் அதை பத்தி நம்ம ஃபைனலா பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து இங்க கிட்டத்தட்ட 13+ அருவிகள், அதோட லிஸ்ட் நீங்க எடுத்து சும்மா வந்து கூகுள்ல கூமாப்பட்டி நியர் அருவிஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா 13க்கும் அதிகமான அருவிகள் இருக்கு. டேம்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 5 டேம் இருக்குங்க. பட் மெயின் ஃபோக்கஸ்டான டேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளவக்கல் பெரியார் டேம், அப்புறம் கோவிலாரி டேம். இந்த 2 டேம் தான் இந்த இடத்துல ஒரு மெயின் ஃபோக்கஸ். அவரும் அந்த வீடியோல நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த 2 டேம்ல இருந்து குளிக்கிற மாதிரி வீடியோஸ், அந்த வீடியோஸ்ல அவர் போட்டிருப்பாரு பாருங்க, காதல் தோல்வியா இங்க வாங்க, கல்லீரல் பிரச்சனையா இங்க வாங்க, கிட்னி பிரச்சனையா, ஹார்ட் பிரச்சனையா, தலைமுடி உதிர்வா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எங்க ஊர் அமிர்தமான தண்ணியை நீங்க குடிச்சீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும்னு ஒரு விஷயம் சொல்லுவார்ல, அந்த மாதிரி தாங்க அந்த ஊர் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த ஊர்ல அர்பனைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பெருசா நடக்கல. அர்பனைசேஷன் மீன்ஸ் நம்ம பாக்குறோம்ல ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரி இடத்துல வந்து அந்த ஊட்டி குளிருக்கு நம்ம போவோம். பட் அங்க இருக்கிறதுக்கு நம்மளுக்கு தங்கும் விடுதிகள், நம்மளுக்கு ஏத்த மாதிரி வசதி ஏற்படுத்துவோம்ல, அது மாதிரி சிட்டியா மாத்துறது தான் அர்பனைசேஷன் வாங்க. அந்த மாதிரி இன்னும் அந்த ஊர் மாறல, அதனாலதான் அந்த ஊர் ஊரா இருக்கு அப்படின்னு நிறைய வல்லுநர்கள் சொல்றாங்க. பட் இதை தவிர்த்து டேமு, ஏரி, ஆறு, அப்புறம் வந்து மலைப்பகுதிகள் இதெல்லாம் தாண்டி அங்க இன்னும் பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கோயில்கள். இந்த கோயில்களும் நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே கரெக்டா ரெனோவேட் பண்ணி கூமாப்பட்டிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா தமிழ்நாடு டூரிசம் அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு மிகப்பெரிய இடமா ஓபன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது வேற லெவல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டா ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம் வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டோம். இதுக்கு வந்து நிறைய பேர் அவங்கவுங்க சஜஷன் சொல்றாங்க. அந்த ஊர் வந்து போனாலே நல்லாவே இல்லை, அந்த இடத்துல போனாலே யூஸ்ஃபுல்லாவே இல்லை, நிறைய பொய் சொல்லிட்டாங்க, நிறைய ஏரியா க்ளோஸா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மைங்க. பட் ஆனா தங்கபாண்டி சொன்ன எந்த ஒரு விஷயமே பொய் கிடையாது. எல்லாமே அந்த ஊர்ல இருக்க ஒரு விஷயம் தான். இப்போ வந்து மழைக்காலம் இல்லாம வெயில் காலம் அப்படின்றதுனால அருவியில தண்ணி இல்ல, டேம் க்ளோஸ் ஆயிருக்கு. டேம் க்ளோஸ் ஆனதுக்கான ரீசன் வேற இருக்கு. ஸோ அங்கங்க வந்து ஏரி குளங்கள்லாம் தண்ணி இருக்காதான காரணம்லாம் நிறைய இருக்கு. பட் கூமாப்பட்டி எந்த மாதிரி கிராமம் அப்படின்னா உண்மையாலுமே ஒரு அழகிய மேற்கு தொடர்ச்சி பகுதியில இருக்க ஒரு குக்கிராமம். இது வந்து அழகியன்னு சொல்லும் போதே அதுக்குள்ளேயே எல்லாமே அடக்கமாயிடுது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கிராமம் தாங்க. ஸோ கூமாப்பட்டி அப்படின்ற பேர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா அதுக்கு அந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கூமம் அப்படின்னா நீர்நிலைகள். ஸோ இதுலயே தெரிஞ்சுட்டு இருக்கோம் கூமாப்பட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இதுக்கு பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணலங்க. சிம்பிளா கூகுள்ல இல்ல சாட் ஜிபிடில போட்டாலே உங்களுக்கு தெரியும் கூமம் அப்படின்னா என்ன அப்படின்னு. நீர்நிலைகளை தான் வந்து கூமம் அப்படின்னு சொல்லி
அக்காலத்துல தமிழர்கள் நம்மளோட வாழ்வியல் முறைக்காக வச்ச பேரு தான் இந்த ஒரு பர்டிகுலர் பேரு. காலப்போக்குல கூமம் அப்படின்றது சேர்ந்து கூமாப்பட்டியா மாறிச்சு. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை வந்து நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். யாராவது கூமாப்பட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ எடுத்து தைரியமா காட்டலாம். சோ கூமாப்பட்டி இப்ப சிச்சுவேஷன் என்ன அப்படின்ற கேள்வி நிறைய பேர் மனசுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கூமாப்பட்டின்னு பேர் கேட்ட உடனே இன்ஃபுளுசர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க யோசிக்கிறது என்னன்னா, அங்க போயிட்டு நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டோம்னா நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் போட்டோம், நம்ம தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம், நம்ம வைரல் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது ஒரு நியாயமான விஷயம். ஸோ சிச்சுவேஷன் இப்போ என்ன? இப்போ நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நியூஸ் அண்ட் கேதரிங்ஸ் தான். பட் ஆனா அங்க இருக்கிற எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் ஒன்று இருக்குல்லங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த ஊருக்கு போனா கிட்டத்தட்ட கொரோனா லாக்டவுன்ல க்ளோஸ் பண்ண 2 டேம் அதை வந்து கொரோனா காலகட்டத்திலேயே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வெளியில யாரும் வந்து யூஸ் பண்ணாத மாதிரி இல்லை பார்க்கக்கூடியாத மாதிரி. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா 2 பெரிய டேமுமே க்ளோஸ்ட். அதை தவிர்த்து அங்க இருந்த 5க்கும் மேற்பட்ட பார்க்ஸ் அதுவுமே க்ளோஸ்ட் தான் இருக்கு, மெயின்டெனன்ஸ்ல இல்ல. இதை தவிர்த்து போற வர ரோட்ஸ், நான் சொன்ன மாதிரி பிளவக்கல் டேமுக்கு போற ரூட்ஸ், இது எல்லாமே மோசமான நிலையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியுது. இதை தவிர்த்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் லைக் நீங்க நிறைய பேர் வேகமான் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேகமான் எல்லாம் மேல நீங்க ஏறிட்டீங்க அப்படின்னா பெருசா சிக்னல்ஸ் எல்லாம் கிடைக்காது, நெட்வொர்க்ஸ் எல்லாம் கிடைக்காது. இப்போ எப்படின்னு தெரியல. நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது அங்க சிக்னல்ஸ், நெட்வொர்க்ஸ் எல்லாம் பெருசா கிடைக்காது, 4G சிக்னல் சுத்தம். ஸோ அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் அங்க இருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ட்ரை பிளேஸா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்மர் நடந்துட்டு இருக்கு. மான்சூன் வந்து போன டிசம்பரோட ஜனவரியோட முடிஞ்சிடுச்சு. அப்படி இருக்கும்போது தண்ணி வரத்து எல்லா நீர்நிலைகளையும் கம்மியா தான் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் கிடையாது. இப்ப நீங்க போய் வேற எங்காவது ஊட்டி இல்ல கொடைக்கானல் எல்லாம் போனீங்கன்னா அங்கேயும் நீர்நிலைகள்ல தண்ணி கம்மியா தான் இருக்கும். அதுதான் கூமாப்பட்டிலேயே நடந்துட்டு இருக்கு. சோ அதனால அது டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது, அங்க போய் நாங்க ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம் அப்படின்றதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய விஷயமே கிடையாது. கண்டிப்பா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கீழே இருக்கிறதுனால தொடர்ந்து மழை பெஞ்சாலும் சரி, லைட்டா மழை பெஞ்சாலும் சரி, கிராமம் ரொம்ப அழகிய கிராமமா தான் இருக்கும். கூமாப்பட்டி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவரு சொல்றது போய் ஏமாத்திட்டாங்கன்னு. கூமாப்பட்டி வில்லேஜ் கண்டிப்பா மழை டைம்ல நம்ம போய் பார்த்தோம்னா வேற லெவல்ல இருக்கும். சோ கவர்மெண்ட் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. இப்போ இந்த விஷயம் பயங்கர ட்ரெண்ட் வைரல் ஆன பிறகு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுப்பணித்துறை, தமிழக பொதுப்பணித்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க அங்க இப்போதைக்கு போக தேவையில்ல, அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது. ஸோ நீங்க அங்க போனா நிறைய அவதிக்குள்ளாக வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால போகாதீங்க, எதுவும் பிளான் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து 5 வருஷத்துக்கு முன்னாடி, எக்ஸாக்டா 4 வருஷத்துக்கு முன்னாடி பிளவக்கல் டேமை வந்து ரெனோவேட் பண்றதுக்காக தமிழ்நாடு தரப்புல 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. நீங்க ரீசெண்டா ஒரு 2 டேஸ் முன்னாடி தங்கமாண்டி கொடுத்த இன்டர்வியூலாம் நிறைய பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் சீரமைக்காமே எங்க ஊர்ல இருக்கு, ஆனா அழகா இருக்க விஷயங்களை அப்படி அப்படியே போட்டிருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயம் இந்த வைரலுக்கு அப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தைரியமா வந்து நியூஸ் சேனல்ஸ்க்கு எல்லாம் கொடுத்தாரு. சோ 10 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க, இது வரைக்கும் எந்த வேலையும் நடக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை எடுத்துட்டு வந்து மக்கள் கண் முன்னாடி வச்சாரு. இது எப்படி இருந்ததுன்னா, இட்ஸ் லைக் நம்ம எதுவுமே நம்ம சுத்தி இருக்க விஷயங்கள் நல்லது இருக்கு, ஆனா அது நம்மளுக்கு நடக்கல அப்படின்னா சோசியல் மீடியா ஒரு ஸ்ட்ராங் வெப்பன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதை நான் ஏன் முக்கியமா குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு. விருதுநகர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரெனோவேட் பண்ணணும், நிறைய செலவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ண சொல்லி அப்ரூவலுக்காக அமைச்சிருக்காங்க. சோ எவ்வளவு பயங்கரமான வெப்பனை வச்சிருக்காரு பாருங்க நம்மளோட தங்கமாண்டி. உண்மையாலுமே அவர் பேசும்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது ஏங்க அப்படின்னு சொல்லி பேசும்போதுலாம் இல்ல, என்னப்பா இவர் மனுஷன் கத்திட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அவரு எவ்வளவு ஒரு ரிவெஞ்சில் இருந்தா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இந்த ஊரை நான் வந்து உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டுருக்காரு. அந்த சவால்ல வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோமும் 5 மில்லியன், 1 மில்லியன் வியூஸ், 2 மில்லியன் வியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க ஊரை வெளியில காமிச்சிட்டாரு. யாராலுமே முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை வெளியில அட்வர்டைஸ் பண்றது அப்படின்றது ஈஸியான விஷயம் கிடையாது. லைக் நீங்க கேரளாவே பார்க்கலாம், காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் டூரிசமா தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய உலகத்துல டூரிசம் ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல இருந்து வருவாய் ஈட்டுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். ஸோ தங்கபாண்டி அவர் வந்து எது கொண்டாலும் பண்ணிருக்கலாம், அவரோட ப்ராடக்ட்டுக்கு பண்ணிருக்கலாம், இல்ல அவர் வந்து ஒரு தனி நபர் அங்க ஃபேமஸ் ஆயிருக்கும். பட் ஒவ்வொரு வீடியோலயும் அவர் போடும்போது கூமாப்பட்டியில வாங்க, கூமாப்பட்டியில தண்ணி நல்லா இருக்கு, எங்க ஊரை பாருங்க,
எங்க ஊர்ல மலை பிரதேசங்கள் சூப்பரா இருக்கு, எங்க ஊர்ல நீர்நிலைகள் சூப்பரா இருக்கு, இங்க வந்தீங்கன்னா ஹெல்த்தியான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது இல்ல காளைகளை அப்படி வளர்ப்பாங்க. அந்த மாதிரிதான் கூமாப்பட்டிலேயே வந்து காளைகள், முக்கியமா ஜல்லிக்கட்டு காளைகளையும் வந்து ஃபேமஸ் பண்ணியிருக்காரு. ஒரு மனுஷனால ஒரு 4-5 வீடியோல கிட்டத்தட்ட கூமாப்பட்டி மட்டும் இல்லாம தமிழக கலாச்சாரம், கூமாப்பட்டின்ற பேரு, இது எல்லாத்தையும் ஃபேமஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது தங்கபாண்டியால மட்டும்தான் முடியும். ஹேட்ஸ் ஆஃப் டு தங்கபாண்டி. ஸோ இந்த கூமாப்பட்டி ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய ஒரு ஆசையும். ஜஸ்ட் லைக் தட் அவர் பேசினாரு இல்லைன்னா அவர் சொன்னாருன்றதுக்காக இல்லை, அங்க உண்மையாலுமே இருக்கு. கிட்டத்தட்ட 4+ டேம்ஸ் இருக்கு, 13 நீர்வீழ்ச்சிகள் இருக்கு, அது மட்டும் இல்லாம 10க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கு, ஏரிகள், நீர்நிலைகள், குளங்கள், இது எல்லாமே இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அது ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸா மாத்தலாம். அதுதான் நிறைய பேரோட கோரிக்கையும், முக்கியமா தங்கபாண்டியோட கோரிக்கையும். பட் தங்கபாண்டி பேரலா இன்னொரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு ஊர் மக்கள் கிட்ட. என்னன்னா, இதை நீங்க இப்படி பண்ணி விட்டுட்டீங்களே, நாங்க என்ன பண்றது, இவ்வளவு கூட்டம்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் கஷ்டமா இருக்கும். நம்ம அந்த சுற்றுலா பயணிகளா அங்க போய் நிறைய வருவாய் ஈட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூமாப்பட்டி வில் பி த வேர்ல்டு பிக்கஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சோ இதுதாங்க கூமாப்பட்டி அப்படின்ற கிராமத்துல இப்ப என்ன நடக்குது, கவர்மெண்ட் என்ன ஆர்டர்ல இருக்காங்க, என்ன நிலைமையில இருக்காங்க இப்போ. சோ இதெல்லாம் தவிர்த்து தங்கபாண்டி அப்படின்ற ஒரு நபர் இருக்கார்ல, அவரோட முயற்சியால கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம் வெளியே வந்ததுல, அந்த மாதிரி உங்க ஊர்ல நீங்க ஃபேமஸா நினைக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உலகம் ஃபுல்லா இந்த ஸ்ட்ராங்கான சோசியல் மீடியா நெட்வொர்க்கிங் மூலமா பண்ணலாம். ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி ஏதாவது வெளியில எடுத்துட்டு வரணும்னா எடுத்துட்டு வாங்க இளைஞர்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா கூமாப்பட்டியை பத்தி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அடங்கின வீடியோவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி இல்லைன்னா வேர்க்கொண்டு யார் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா பாய், see you. தண்ணியை கம்மியா யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பாய்.